எந்த நோயும் ஒரே நாளில் வந்துருமா? வராது சார். ஏன் எந்த நோய்க்கும் ஒரே நாளில் மருந்து கொடுத்து சரி பண்ணிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போது நீண்ட நாள் தொடர்ந்து செய்த தவறுடைய விளைவு இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் வந்து நின்றுருக்கு. அப்போது இந்த தவறை நம்ம மாற்றிக்கும் போது மட்டும்தான் அது வந்து சாத்தியமாக மாறும். இப்போ குழந்தையின்மைங்கிறது வந்து சாத்தியம் இல்லையாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் மாற்றிக்கக்கூடிய உணவு பழக்கங்களின் அடிப்படையிலையும் அதை முடிவு பண்ணலாம். முடிவாகும், கண்டிப்பாக முடிவாகும். ரெண்டாவது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவம். மெயின் வந்து உணவு பழக்க வழக்கங்களில் அன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து சாப்பிட்ட அரிசி வந்து பார்த்திங்கன்னா டெலிவரிக்குன்னு ஒரு அரிசி இருக்கும். பூங்கார் அரிசின்னு சொல்லுவாங்க. பூங்கார் பூங்கார். இந்த அரிசி வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா கர்ப்பப்பையில் கட்டி சரியாகும், சினைப்பையில் கட்டி சரியாகும், மாதவிடாய் சுழற்சி சரியாகும், எண்டோமெட்ரிய வால் திக்னஸ் ப்ராப்ளம் இருந்தால் சரியாகும், உடல் எடை குறையும், குழந்தைக்கு பால் பத்தலை அப்படின்னா பால் அதிகமாக சுரக்க வைக்கும், நார்மல் டெலிவரி ஆகும் பூங்கார் அரிசி எடுத்துக்கிட்டாங்கன்னா. இந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸ் இருக்குது பூங்கார் அரிசி எடுத்துக்கிறது மூலிமா. இதுவே ஆண்கள் பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை இது ரெண்டும் கொடுக்கலாம். அந்த காலத்தில் கல் தூக்கினா தானே பொண்ணு தருவாங்க. ஆமாம். இந்த அரிசி தொடர்ந்து 3 மாதம் சாப்பிட்டாங்கன்னா கல் தூக்கிடுவாங்க. அந்தளவுக்கு வலு கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன நடக்கும்? அந்த இடத்துல ஆண்மையே பெருகுது. ஆண்மகனுக்கு ஆண்மை பெருகுனா தானே கல்லை தூக்க முடியும்.